தக் ரிவ்யூஸ் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆஸ் யூஷுவல் கேப் அது நமக்கு புதுசும் இல்லை. ஸோ வெல் சமீப காலமாக ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோவும் போட முடியல. பிகாஸ் ரீசன் சொல்லவும் விரும்பலை, போட முடியல, அவ்வளோதான். கூலிக்கு அப்புறம் கண்டென்ட் இல்லைங்க, அதான் உண்மை. அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக தனியாக உட்காந்து யோசிக்கணும் போல இருக்குது. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தனி ஒரு மூளை ஒன்றுக்கூடிய கந்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஏகேஏ முருகனோடன் அவர்களின் இயக்கத்தை வெளிவந்திருக்கும் நமது எஸ்கே அண்ணன் மற்றும் ருக்மணி வசந்த் மேம் அண்ட் ஆல்சோ நம்ம பிஜு மேனன் அண்ட் ஆல்சோ நம்ம வித்து ஜமால் சார் அண்ட் ஆல்சோ நம்ம அனிருத் அவர்களின் இசையில் வெளிவந்திருக்கும் மத்ராசி படத்தினுடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்பாடா, மென்டல் ஹெல்த் காப்பாற்றப்பட்டது ஒரு வழியாக. ஏன்னா சமீப காலமாக வாங்கி பற்பல பேக் ஷாட்களை வாங்கி நான் அடிப்பட்டது ஒரு வழியாக ஓரளவுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இந்த படத்தை கொடுத்துருந்தது. படத்தில் குறைகள் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு வரேன். ஸோ முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ்லேருந்து பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் ஏஆர் முருகதாஸ் இஸ் பேக். அஃப்கோர்ஸ் நாட் ஹிஸ் பெஸ்ட், பட் ஹீஸ் பேக். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, சும்மா கண்டதையும் போட்டு மில்க் பண்ணாமல் அண்ட் ஆல்சோ இந்த பழைய சாங்ஸ் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கமர்ஷியல் படம் இது தாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குறைகள் இருந்துச்சு, பட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் படமாக நமது முருகனோடன் அவர்கள் நமக்கு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சிவகார்த்திகேயனுடைய பர்ஃபார்மன்ஸ். லிட்ரலி இது அவருடைய கெரியர் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த படத்தினுடைய அவர் பர்ஃபார்மன்ஸை. பிகாஸ் அந்தளவுக்கு அப்படியே உள்வாங்கி நடிச்சிருக்காரு. ஒரு புது சிவகார்த்திகனாகவும் இருக்கார், லைக் அது ஒரு அனிமலிஸ்டிக்காகவும் இருக்கார். அட் த சேம் டைமிங் அவருடைய பழைய ஜோன்லேயும் இருக்கார். ஆனால் அந்த பழைய ஜோனில் அவருக்கு ஒரு வகையான இன்னசென்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு இருப்பார்ல, அந்த லைக் இந்த வருத்தப்படாத வாலிபு சங்கம், எதிர்நீச்சல், இந்த படத்துல ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருப்பார்ல, அந்த பாடி லாங்குவேஜில் அவர் வராது. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் இரிட்டேட்டிங்காக இல்லாமல் இந்த படத்தில் அவருடைய கேரக்டருக்கு ஆக்டாக சூட் ஆகுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த படத்தில். அதுலேயே தெரிஞ்சுக்கணும் ரைட்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு. அண்ட் அவருடைய அந்த ஒரு நேச்சர் இந்த கேரக்டரோட பிளெண்ட் ஆகுது. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மனநோய் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மனநோய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அவருக்கு ஒரு ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமா ஆனதுக்கப்புறமா அவரால் எதுவுமே பண்ண முடியலன்ற ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஏதாவது சுச்சுவேஷன் வருது, யாருக்காக ஹெல்ப் வேணும்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தராகவே அந்த பர்சன் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக என்ன வேணால் உதவி செய்யக்கூடிய ஒரு ட்ராமா. அது நடக்கலைன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் ஒரு அனிமல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மனநோயின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஐடியாவே புதுசாகவும் இருந்தது அண்ட் படத்தோட ப்ராப்பராக ஜெல்லாகவும் இருந்துச்சு. லைக் எங்கேயுமே அது லைக் ஒரு பெரிய உறுத்தலாகவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு, அளவாக இருந்துச்சு, ப்ராப்பராக இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் மேம் ருக்மணி வசந்த் மேம் அவங்களுக்கே ஆப்டான ஒரு கேரக்டராக இருந்திருக்கு. அவங்க லுக்ஸுக்கும் சரி இந்த கேரக்டருக்கும் சரி அப்படி ஒரு ஜெல்லாக இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. லைக் எந்த குறைய சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அமைதியான அழகான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப நாள் கழித்து கிரிஞ்சு இல்லாத ஒரு லவ் போர்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. பிகாஸ் எந்த இடத்துலையுமே எனக்கு கிரிஞ்சாகவே ஃபீல் ஆகுது. பிகாஸ் அந்த எமோஷன் நமக்கு முழுசாக ஃபீல் ஆகுது. என்ன வேணால் பண்ணலான்டா இந்த பொண்ணுக்காக அப்படின்னு நமக்கே தோன்ற அளவுக்கு தான் இருக்குது அந்த கேரக்டர் ரைட்டிங். வாழ்த்துக்கள் முருகனோடன் அவர்களே. தான் அவருடைய ஒரு பெஸ்ட் படமாக நம்ம துப்பாக்கி சொன்னாலும், துப்பாக்கி படத்தில் கூட இந்த லவ் போர்ஷன்லாம் ரொம்ப ரணக்கொடுற தான் இருக்கும். பட் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கஜினி சாயல்ல ஒரு கஜினிக்கு கஜினி படத்தில் எந்த அளவுக்கு லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் லவ்வுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்த பர்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தலைவர் வித்யுத் ஜமாலுங்க. போட்டு அதாவது ஹீரோவுக்கு கூட அந்தளவுக்கு அப்ளாஸ் வந்திருக்காது, அந்தளவுக்கு ஒரு கத்துறதெல்லாம் வந்திருக்காது. மனுஷன் ஒரு கட்டத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க, தேட்டர் தெரிக்குது லிட்ரலி. அவர் அது என்ன ஒர்க் அவுட், கேலிஸ்டெக்னிக் ஒர்க் அவுட் மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அது பண்ணுறாரு, மொத்த தேட்டர் பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு கத்துறாங்க. அப்படி ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு வில்லனுக்கு அவ்வளோ பெரிய மாஸ் இருந்தது. நான் இந்த படத்தில் பச்சை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் அதில் ஒரு டைலாக் வேறு இருக்கும் இல்லையா, துப்பாக்கி எவன் கையில் இருந்தார் வில்லன் நான் தான்ட்டேன். அந்த சீனுக்குலாம் தேட்டரு தெரிச்சிருச்சு. சத்தியமாக அவரோட கேரக்டர்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட்
மிகப்பெரிய அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பக்க பலமாக இருந்தது வந்து ஸ்டன்ஸுங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க, வச்சு எழுதியிருக்காங்க. லைக் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எழுதணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அண்ணன், நம்ம லோக்கி அண்ணன். அவரை நம்ம செஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு. பட் இந்த படத்தில் ப்ராப்பராக ஆக்ஷன்ஸை ப்ராப்பராக எழுதியிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு, இந்த படத்தினுடைய தன்மைக்கும், இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்களுக்கும் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ இந்த படத்திலோடைய ஒரு கதை களமாக இருக்கட்டும், எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கதை பார்த்தீங்கன்னா அப்படியே பட்ரு மாதிரி அப்படியே வழுக்கிட்டே போகுது, அப்படி வழுக்குது. எந்த இடத்துலையும் வந்து அது வந்து அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தள்ளுற மாதிரிலாம் இருக்காது, அப்படியே பட்ரு மாதிரி போகும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அது நல்ல ஸ்பீடில் வேறு ஒரு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபாஸ்ட்டாக கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்திலே வேலை செஞ்சுருக்காங்க. அது பச்சையாக தெரியுது. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். லைக் பொதுவாக அந்த பெரிய டைரக்டர்ஸ் படங்களில் வந்து ஒரு பெரிய இது இருந்துச்சு, சும்மா ரைட்டிங்கில் ஒன்றுமே இல்லாமல் மேக்கிங்கில் கல்லா கட்டிடலான்ற மாதிரி ஒரு மோட்டிவில் எடுப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த படத்தில் ரைட்டிங்லேயும் அவர் எஃபர்ட் போட்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு அப்படியே தெரியுது. ஸோ வெல்கம் பேக் முருகனோடன் அவர்களே. என்ன சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது இது நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இன்டர்வல் பிளாக்குங்க, எனக்கு பச்சைனெல்லாம் வந்து எனக்கு பூம் அந்த லெவல் ஆகிடுச்சு. சத்தியமாக சமீப காலத்தில் ஒரு ப்ராப்பராக எந்த வகையான ரெஃபரன்ஸுமே இல்லாமல், எந்த வகையான ஒரு பழைய இது இல்லாமல், லைக் ரெட்ரோ சாங்ஸ் வைக்கிறேன், அது வைக்கிறேன், சும்மா பேக்கேஜ் பண்ணுறேன், இதை வச்சு போட்டு மில்க் பண்ணுறேன், அதை வச்சு போட்டு பில்ட் பண்ணுறேன், ஹீரோட ஸ்டார்டம் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெயினர் கொடுக்க முழு முயற்சிகளையும் நம்ம முருகனோடன் அவர்கள் போட்டிருக்கிறாரு. ஹேட்ஸ் ஆஃப் சார். எப்படி கட் பண்ணால் நம்ம நெகட்டிவ் சைடுக்கும் கொஞ்சம் வருவோம். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக இந்த படத்தில் நெகட்டிவ்ஸோ இருக்குது. என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் நெகட்டிவாக தோன்றது வந்து படத்தினுடைய செகண்ட் ஹாஃப். இப்போ சொன்னால் இல்லையா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே பட்ரு மாதிரி வலிக்கிட்டு போகுதுன்னு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் தார் ரோடு மாதிரி ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில். லைக் ரொம்ப ரஃபாக, லைக் படம் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டு போனால் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல லிட்டரலி படம் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சு, ரொம்ப நேரத்துக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. திரும்பவும் வித்யுத் ஜாமனோட ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா தான் படம் திரும்ப மூவ் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மெனக்கெட்டுருக்கலாம் சொல்ல முடியாது, மெனக்கெட்டிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் அந்த இடத்த எங்கேஜிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க், எனக்கு அந்த லவ் போர்ஷன் இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலாண்டா அப்படின்ற ஒரு தாட் எனக்கே வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அது கண்டிப்பாக வரும். அது வந்து வேலிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக வேறு ஏதாச்சும் செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருக்கலாம். லைக் செகண்ட் ஹாஃப்லேயே அந்த ட்ராமாவை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். அந்த லவ் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் ட்ராமாவாக இன்னும் எலாபரேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் லைக் அது ஒரு செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ஸ்டக்குன்றது இருந்திருக்காதுன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. மேபி ஐ மைட் பி ராங். நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். லைக் அந்த ஒரு லவ் போர்ஷனை செகண்ட் ஹாஃப்லேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கலாம். மேபி அது ட்ராமேட்டிக்கலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் படத்தில் வந்து டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் சாலிடாக ஒரு 20 நிமிஷம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல கதை நிற்குது, அது ரைட்டிங்லேயே அவர் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, நாட் அ பிக் பெரிய லெவல் ஃப்ளா அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஒரு இடத்துல கதை வந்து ஸ்டக்கானது உண்மை தான். அந்த படத்தில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவில் ஒரு எழுதப்படாத ஒரு விதியை இந்த படத்தில் கடைப்பிடிச்சிருக்காங்க. என்ன விதினா, ஹீரோ வந்து மனநல பாதிக்கப்பட்டவராகவே இருந்தாலும், எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் ஹீரோ சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். அதுதான் இந்த படத்துலையும் நடந்திருக்கு. எல்லா வேலையும் நம்ம சிவகார்த்திகேயன் தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போலீஸ்காரங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணுறாரு. அவர் கூட்டு வந்துட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரு அஃபிஷியல், ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஐஏ ஆஃபீஸர்னால் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு இது இருக்கும், நம்ம வேலையை என்ன ஜாஸ்தி தலையிடுறான்ற ஒரு இது இருக்கும். பட் இவர் வந்து அவர் பாட்டு பண்ணுறாரு, இவர் ஆமா ஜாமி மட்டும் போட்டுட்ருக்காரு. நம்ம பிஜு மேனேஜர் கட்டுற அந்தளவுக்கு கொஞ்சம் டம்மியாக, ரொம்பவே டம்மியாக தான் வச்சுருந்தாங்க. லைக் அவர் எதுவுமே பண்ணல. லிட்டரலி இந்த பிரச்சனைக்குள்ளே அவர் இழுத்து விட்டது மட்டும்தான் அவர், மற்றபடி எல்லா வேலையும் சிவகார்த்திகேயன் தான் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு மைனஸாக பார்க்கணுன்னா, இந்த படத்தில் அங்கே சிஜி ஷார்ட்ஸ் நிறையா வருது. அந்த சிஜி ஷார்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். லைக் கொஞ்சம் கண்ணை ஊர்த்திருச்சு, அது கொஞ்சம் ரொம்பவே கண்ணை ஊர்த்திருச்சு. அண்ட் ஆல்சோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இது ப்ளஸ்ஸாகவும் சொல்ல முடியல, மைனஸாகவும் சொல்ல முடியல. லைக் பொதுவாக எப்போவுமே ஒரு படத்தில் அனிருத் இருக்காருன்னா அந்த படத்தில் அவரோட மியூசிக் மேலோங்கி தெரியும். பட் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் லைக் ரொம்ப அண்டர்பிளேட்டாக சட்டில்டாக, லைக் அது சீனோட ஓடிடுது. லைக் நம்ம பெருசாக எதோ கவனத்தை ஈர்க்கிற வகையில் எந்த ஒரு பிஜிஎம்மோ எந்த ஒரு சாங்ஸுமே அமையலை.
ஸோ சலமில் சாங்ஸ்லாம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் பெருசாக எந்த வகையிலும் அது வந்து படத்தை நம்ம கவனத்தை தனியாக இருக்கிற வகையில் இல்லை. பட் குறை சொல்கிற வகையிலையும் இல்லை. ஓவராலாக அது நமக்கு அது குறையா தெரியாத வரைக்கும் அந்த சேனாபதி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓகே, அது வந்து படத்தை merge ஆகிடுச்சு. மேபி அதுக்கு ப்ராப்பராக டைம் இல்லையா, இல்லை மற்ற படத்தில் பிஸியாக இருந்தாலும் இந்த படத்தில் அந்த ஒர்க் பண்ணலையான்னு தெரில. அண்ட் ஆல்சோ வந்து இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்னு போனால் போவோம் ஆக்சுவலி. பிகாஸ் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து லைக் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து கதை அடுத்து நிற்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இன்னொரு விஷயம், நம்ம இந்த டான்சிங் ரோட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் படத்தில் முக்காசு இடத்துல அவர் தான் மெயினாக ஷைன் ஆகிறாரு. அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் எப்படி சொல்கிறது, கைண்ட் ஆஃப் ஒரு பக்கம் ஹீரோ வந்து பேசுவார், இந்த பக்கம் அவர் வந்து பேசுவார். இதே தான் லூப்பில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ரொம்ப நேரத்துக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பார்த்துருக்கலாம். பட் இதெல்லாம் பெரிய லெவல் குறையா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. லைக் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று வரும். கிளைமேக்ஸ் ஃபைட் அட்டகாசமாக இருக்கும். ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் குறையே இல்லை. ஃபைட் சீன் தான் உட்காந்து மெனக்கட்டி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பச்சையாக தெரியுது. ஸோ அந்த ஃபைட் சீன் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். வித்யுத் ஜமாலாம் வர தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த ஆக்ஷன், நம்ம சிவகார்த்திகேயனை முழுமையாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ இந்த படத்தை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போம். நானே பார்த்துட்டேன். நானே வந்து எனக்கு முன்னெல்லாம் சத்தியமாக ஓகே லெட் மீ டு பி ஆனஸ்ட், எனக்கு சிவகார்த்திகேயன் சார் அந்தளவுக்குலாம் பிடிக்காது. ஒரு டைம் பீரியட் முன்னாடி லைக் பிஃபோர் டான் எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் சார் அந்தளவுக்கு நான் என்ஜாய் பண்ணக்கூடிய ரசிகனாக கிடையாது. பட் இப்போ சமீப காலமாக அவர் எடுக்கிற போகிற பாதை, அவர் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. துப்பாக்கி கரெக்டான கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராப்பர் ஒரு என்ஜாயபிள் கமர்ஷியல் படம். அதிரி புதிரி ஆகாவோ லெவல் இல்லை கஜினியோ துப்பாக்கி லெவல் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர், நீங்கள் கொடுக்குற காசுக்கு வேர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு படம். லேசி ரைட்டிங் இல்லாமல், முக்கியமாக இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன், லாஜிக் மிஸ்டேக் பிரச்சனை இல்லை, லேசி ரைட்டிங் இருக்கக்கூடாது இந்த படத்துலையும். இந்த படத்தில் லேசி ரைட்டிங் பெருசாக இல்லை. ஒரு கட்டத்தில் கதை நிற்கிது, அது மட்டும்தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. பட் அது பெரிய லெவல் ப்ராப்ளமாகவும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ஃப்ளா கிடையாது, பட் என்னோட தாட் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னால் அந்த மென்டல் இல்னஸ் ஸ்க்ரீன் பிளேலையோ இல்லை அந்த ஒரு படத்தில் ஏதோ ஒரு வகையில் டேர்னிங் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் இருக்குது. அந்த நோய் வந்து ஓகே, அதனால தான் அந்த ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்ட். பட் அது கதை போகிற போக்கில் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கான்னு கேட்டால் ஓகே, அந்த லெவலில் இருக்குது. பட் இப்போ கஜினிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த மனநோய் வச்சு தான் ட்ராவல் ஆகும். 15 நிமிஷத்துக்கு மேலே எல்லாத்தையும் மறந்துடுவார். ஸோ திரும்ப அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அங்கே தான் வந்து அதை வச்சு தான் ட்ராவல் ஆகும். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு நோய் காட்டுறாங்க. அது ஸ்க்ரீன் பிளேக்கு பெருசாக எங்கேயும் ஹெல்ப் பண்ணல, பட் முட்டுக்கட்டையாகவும் இல்லை. ஸோ அது வரைக்கும் அதான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு ஜெனுவனான எஃபர்ட். ஜெனுவனாக ஏஆர் முருகதாஸ் இறங்கி அவரால் இப்போது அவர் இருக்கிற அந்த டவுன்ஃபால் பீரியட்டில் தாண்டி எப்படி வராருன்றது வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான படம் பார்க்கும்போது. ஸோ அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், படத்துக்கு பெருசாக இவங்க ஹைப்பும் ஏற்றல, நம்மளும் ஹைப்பும் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து சாலிடாக ஒரு மார்க்ஸ் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 100க்கு ஒரு 70 to 75 கொடுப்பேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த படத்தை தாராளமாக யோசிக்காமல் போய் தியேட்டரில் உட்காந்து பாருங்க. ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர் இந்த படம். தரமான படமானு கேட்டிங்கன்னா இல்லை, பட் நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தக் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி.